அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுத அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே அச்சுத அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று சித்திரை மாதம் 31ஆம் நாள். நாளைக்கு வைகாசி மாதம் பிறக்கிறது. இன்று புதன்கிழமை. இன்னைக்கு துதியை திதி 1:37 இரவு வரை இருக்குது. பின்னாடி திருதியை திதி. அனுஷ நட்சத்திரம் காலையில் 11:33 வரை இருக்குது. பின்னாடி கேட்ட நட்சத்திரம். 2 நட்சத்திரத்துக்கும் இந்த சித்த யோகம். ராகுகாலம் புதன்கிழமை எப்போதுமே 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு. எப்போதுமே இந்த செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 2 நாள் சூலம் வடக்கு. அதுக்கு பரிகாரம் பார். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்றிருக்கு. அதோட புதன் சேர்ந்து இருக்கு. குரு பகவான் மிதுனத்தில் இருக்காரு. செவ்வாய் கடகத்தில் இருக்கு. கேது சிம்மத்தில் இருக்கு. சந்திரன் விருச்சிகத்துக்கு வந்துட்டாரு. கும்பத்தில் சனி ராகு இருக்கு. சுக்கிரன் மீனத்தில் இருக்காரு. இதுதான் இந்த கிரகத்தினுடைய நிலைமை. அன்பான நேயர்களே, இப்போ ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது? மேஷராசிக்கு நேரம் நன்றாக இல்லை. ஆனால் மேஷராசிக்கு சனி பகவானும் ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். அருமையான அமைப்பது. ஆனால் குருவனுடைய பலன் நன்றாக இல்லை. ஆனால் அந்த குரு என்ன பண்ணுறாருன்னா 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கறது ரொம்ப நல்லது. அதனால் குரு பார்வை நன்றாக இருக்கிறது. அப்படி ஒரு கணக்கு இருக்குது. அதனால் அன்பான நேயர்களே, பரவாயில்லைன்னு சொல்லலாம். மேஷராசிக்கு குரு இருக்கடா சரியில்லாட்டா கூட அவர் பார்க்குற பார்வை நன்றாக இருக்கிறது. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு சனி பகவான் 10, ராகு 10 இருக்கார். தொழிற்சாலம் பிரமாதமாக இருக்கும். நேரமும் நன்றாக இருக்கிறது. குடும்ப சார்ந்தில் இருக்கார். குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஒவ்வொரு ஆண்டுகள் இருப்பார். இன்னும் 1.5 வருஷம் இந்த சனி ராகு 2 பேரும் அதில் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு அமோகமான நாள். நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி என்பவர்கள்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. அன்பான மிதுனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்துக்கு வந்துட்டார். அதனால் போன வருஷம் அந்த சித்திரையிலேருந்து பங்குனி வரையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 12ஆம் இடத்துலேருந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார். அதனால் போகிற குரு பேச்சும் சரியில்லை. இந்த குரு பேச்சும் உங்களுக்கு நன்மை இல்லை. அதனால் ஏதாவது இடமாற்றங்களை கொடுக்கும். பதவி மாற்றங்கள், இந்த மாதிரி வெளியூருக்கு போகிறது, சொந்த இடத்துக்கு வேலை மாற்றி வர்றது, வெளிநாட்டுக்கு போகிறது, இதெல்லாம் ஒரு அமைப்பு. வீடு மாறுறது, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு அமைப்பில் இந்த மிதுன ராசிக்கு காட்டுவாங்க. அன்பான நேயர்களை, கடகராசி என்பவர்களுக்கு இந்த குருமான் 12ஆம் இடத்துல இருக்காங்க. 12ஆம் இடத்துல இருக்கும்போது நல்லது நடக்காது. ஆனால் ஒரே ஒரு நல்லது நடக்கும். எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆகும். ஏன்னா இந்த 12ஆம் இடம் இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம். அதனால் இந்த 12ஆம் இடத்துல குரு வரும்போது இல்லற சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது மாதிரி கல்யாணமும் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். பாதி பேர்லாம் மாலை நோக்கம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. நான் மாலை நோக்கருக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கல்யாணம் சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் அனுபவம் தந்த பாடம்னு பேர். அதனால் அந்த மாதிரி நம்ம அனுபவத்தில் தான் இதெல்லாம் பார்க்கணும். எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லது அப்படின்னு. அதனால் நல்லது. மற்றபடி வேறு ஒன்றும் நல்ல முன்னேற்றம் இல்லை. ஏதாவது நல்ல செலவுலாம் பண்ணணும். இடம் வாங்கணும், வீடு கட்டணும், திருமணம் பண்ணணும். இதுதான் கடகராசி என்பவர்களுக்கு. ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முடியலைன்னா உடனே பார்த்துருங்க. அன்பான சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. அருமையான நாள் சிம்மராசி என்பவர்களுக்கு. இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். ஏன்னா குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியில்லை. 7 சனி ராகு இருக்க. மனைவியுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அன்பான சிம்மராசி என்பவர்களை, குழப்பம் இல்லாமல் காரியத்தை செய்வோம். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான கன்னிராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 10இல் குரு பவுசை குறைப்பான்னு சொல்லுவாங்க. பவுசுனா என்ன? நம்முடைய நல்ல நிலைமையை குறைச்சி காட்டுவார் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அதனால் பார்த்து
ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்பு சரியில்லை. அன்பான நேயர்களை, துளாராசி என்பவர்களை நல்ல அருமையான நாள். உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள், நல்லது. சனி பலமாக இருக்கிறது. அதனால் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். நன்மைகள்லாம் நடக்கும், நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய நாள். அதனால் அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு நல்லது நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். தயவு செஞ்சு புதுசாக எதையும் செய்யாதீங்க. புது முயற்சிகளை செஞ்சுட்டு எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிக்காதீங்க. அதனால் புதிதாக எதையும் செய்யாதீங்க. முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க, அதான் நல்லது. அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை ஒரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நல்ல பலனை தரும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு 2 விதமான அமைப்பு இருக்குது. சனி ராகு 3ஆம் இடத்துல இருக்குது. குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும். வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். வீடு கட்டக்கூடியவங்க வீடு கட்டலாம். வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணால் வெளிநாட்டுக்கு போகலாம். இதெல்லாம் அருமையான நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஓராண்டு நல்ல பொன்னான நாள். பொன்னான பலன்கள்லாம் நடைபெறும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதுக்காக வீட்டில் புறடிச்சு படுத்துக்கிட்டு வராது. நம்முடைய முயற்சிகள் பலிதமாகும். அன்பான மகர ராசி என்பவர்களை உங்களுக்கு 7 சனியுடைய காலம் இருக்கிறது. இன்னும் 18 மாதங்கள் இருக்குது. பார்த்து ஜாகிரதை நடந்து கொள்ளுங்கள். முடியும் நேரம் அவங்க வயசுக்கு தக்கபடி அந்த பலன்கள் நடைபெறும். அதனால் உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல வந்துட்டார். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலை ரொம்ப ஜாகிரதை. எதிர்ப்பு இருக்கும், பார்த்து பணிவாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பது அவங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துக்கு வந்தார். 5ஆம் இடத்துக்கு வந்தார். ஆனால் சனி பகவானும் ராகு பகவானும் ஜென்மத்தில் இருக்காங்க. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு குரு பகவான் நல்லதே செய்வார். இருப்பினும் சனி பகவானுடைய அமைப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் செய்வோம், நல்லதே நடக்கும். மீன ராசி என்பதில் உங்களுக்கும் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 3 நாள் சரியில்லை, போன வருஷம் சரியில்லை, இந்த வருஷம் சரியில்லை. ஆனால் அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் நன்றாக இருக்கும்னு நினைக்கிறேன். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். அதனால் தொழில் நன்றாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி இந்த பலன்கள் நடைபெறும். மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள்லாம் 7 சனி இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை ஒரு விரதம் பாருங்க. சனி பகவானுக்கு வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா அந்த வன்னி பத்திரத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி மரம் கிடைச்சுன்னா நந்தவனம் இருக்குன்னா அதை வாங்கி வச்சு பயிர் செய்யுங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றுங்க. எள்ளு தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எள்ளு சாதம் தயார் பண்ணி காக்காய்க்கு வைங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த திருஞான சம்பந்தர் இயற்றிய கோளறு திருப்பதிகம் என்ற ஒரு பதிகம் இருக்கிறது. அந்த பதிகத்தை நீங்கள் அவசியம் பாராயணம் பண்ணுங்க. அன்பான நேயர்களை, நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப நல்ல நாள். அன்பான நேயர்களை, இந்த ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவை நீங்கள் கேட்கின்றவர்கள்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் சொல்லுங்கள். முக்கியமாக உள்ளவங்கள்ட்டெல்லாம், அதுவும் குறிப்பாக பெண்கள்கிட்ட அவசியம் சொல்லுங்கள். அதை பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவசியம் அடுத்த பெண்கள்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா அது முக்கியமான தகவல். ஒரு பெரிய மாபெரும் தவறு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை இந்த தவறை படித்தவங்க கூட செய்கிறாங்க. அது என்ன என்று இப்பொழுது சொல்கிறேன். அன்பான நேயர்களை, இந்த ரச்சு பொருத்தம் என்று ஒரு பொருத்தம் இருக்கிறது. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் குழந்தை இல்லைன்னு வச்சுங்களேன், ஜோசியத்தை போய் ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, தாலி கட்டிய நேரம் சரியில்லை, அதனால தான் உங்களுக்கு குழந்தை இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு திருமங்கலத்தை போட்டுக்க, தாலியை கழட்டி வச்சுருங்க, வெறும் கயத்தை மட்டும் போட்டுமோ, இல்லைன்னா வெறும் செயினை மட்டும் போட்டுமோ அப்படின்னு சொல்லி திருமங்கலத்தை கழட்டி வைக்க சொல்லிடுறாங்க. அது எவ்வளோ பெரிய தவறான முட்டாத்தனமான கருத்து என்பது, கணவன் உயிரோடு இருக்கின்ற வரை இந்த திருமங்கலத்தை காட்டுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த திருமங்கலிய 4 இருக்குது பார்த்தீங்களா, 4 பேர் இருக்குது. அந்த கயிறு அதுக்கு 16 இடை, 1 2 இல்லை 16 நூல் சேர்த்து அதை கயிறை திரித்து அதில் ஒரு நல்ல நாள் பார்த்து தான் அந்த திருமங்கலியை போக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியெல்லாம் சொல்லி அந்த திருமங்கலியை குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தாலும், பெரியவருடைய ஆசீர்வாதத்தாலும், ரிஷிகள் தேவருடைய ஆசீர்வாதத்தாலும், அக்னி சாட்சியாக ஒரு ஆண் ஒரு பெண் கழுத்தில் இந்த நாணை பூட்டுக்கிறான். அந்த நேரம் சரியில்லை அப்படின்னு இவங்க சொல்லி, அவங்க சொல்கிறத நம்பி இப்போ நிறைய பெரும்பகுதி பெண்கள், முந்தா நாள் கூட ஒருத்தர் வந்தாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல காட்டது வைக்க சொல்லிட்டாங்க,
அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குதுன்னா அந்தணர்கள் இது மாதிரி சொல்கிறாங்க. மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, அந்தணர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அமங்கலமான வார்த்தையே வரக்கூடாது. அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க பேச்சை நம்பிட்டு இவங்க வந்து கழட்டி வச்சிடுறாங்க அப்படின்னு. அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா ஜோதியோட மனைவியுடைய திருமணத்தை கட்ட சொல்லிடுவாங்களா அந்த ஜோதிடர்கள். அது வந்து பெரிய மாபெரும் குற்றம். கழட்டி உண்டியலில் வேற பட சொல்லிடுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அதனால் தாலியை கட்டி உண்டியலில் போடுறேன்னு பிரார்த்தனையே பண்ணிக்கூடாது. ஒரு கணவனுக்கு ரொம்ப முடியல, ரொம்ப சீரியஸாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா, தாயே என்னுடைய மாங்கல்யத்தை காவந்து பண்ணு, என்னுடைய மாங்கல்யத்துக்கு இடைக்கு இட உனக்கு திருமங்கல்யம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோமே தவிர, என் தாலியை காட்டி உண்டியலில் போடுறேன், என் தாலி விஜயை காவந்து பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிறதுலாம் அந்த உண்டியலில் போட்டால் அந்த தங்கம் கோயிலுக்கு போய் சாமிக்கு போய் சேராது. அது வந்து வேறு விதமாக போயிடுது. அது நேர்மையான பாதைக்கு அந்த நம்ம பிரார்த்தனை பண்ணி உண்டியலில் போடுற காணிக்கையே நம்ம பிரார்த்தனை வந்து நல்ல வழிக்கு போகுதா, கோயிலுக்கு செலவாகுதா, கோயிலுக்கு சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது வேறு விதமான முறையில் அந்த அறளைத்திரு கோயில் இருக்குது. அதனால் இந்த உண்டியலில் போடுறதுங்கிறதே நான் வந்து எனக்கு இந்த உண்டியலில் காணிக்க போடுறதே எனக்கு சம்மதம் இல்லை. அதனால் உண்டியலில் காணிக்க போடுறதுக்கு பதிலாக நம்ம இன்னொன்று கோயிலுக்கு ஏதாவது பொருளில் வாங்கி வச்சிடலாம், கோயிலுக்கு நித்தியப்படி நடக்கிறதுக்கு ஏதாவது செய்யலாம். தீபம் ஏற்ற வழி இல்லாத கோயிலுக்கெல்லாம் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், பூஜைக்கு வழி இல்லாத கோயிலுக்கெல்லாம் பூஜை பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பில் நம்ம எல்லோரும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு காலம் அந்த பூஜை பண்ணுற மாதிரி எல்லாருமா சேர்ந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பூஜாரி ஒரு அர்ச்சகருக்கு ஒரு மாதம் ஒரு சம்பளத்தை கொடுத்து ஒரு காலம் பூஜை பண்ணியா, இந்த விளக்கு போடுறதுக்கு அரிசி விளக்கு சாமான் வாங்கி தந்துடுறேன், உனக்கு விளக்கு தரையா அப்படின்னு சொல்லி அந்த பூஜையை பண்ண சொன்னால் அது ஒரு பெரிய புண்ணியம். அதனால் அன்பான நேயர்களை இந்த பெண்கள்கிட்டலாம் சொல்லுவோம், இந்த திருமங்கலத்தை காட்டுவது என்பது பெரிய மாபெரும் தவறு. இதில் வந்து இந்த ரச்சு பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய தவறான கருத்து. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ரச்சு பொருத்தம் இல்லாட்டாலும் பண்ணலாம் அப்படிங்கலாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ராசி அதிபதி மகேந்திரம் நாடி பொருத்தம், இந்த பொருத்தங்கள்லாம் இருந்துட்டால் ரச்சு இல்லாட்டாலும் திருமணம் பண்ணலாம் அப்படின்லாம் விதி இருக்குது. இதெல்லாம் பெரியவங்க எழுதியிருக்காங்க, நான் சொல்லலை. கீரனூர் நடராஜன் எழுதிய சாத அலங்காரத்தில் இந்த கருத்துக்கள் எழுதி வச்சுருக்காங்க. அவர் ஒரு எவிடன்ஸ் காட்டுறாரு, அவர் எந்த நூலில் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸு கால விதானத்தை காட்டுறாரு. அது மாதிரி இன்னும் 2-3 நூல் அவர் எவிடன்ஸ் காட்டியிருக்காரு. அதெல்லாம் பெரிய அருமையான ஒரு அமைப்பு. இதெல்லாம் படிக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரச்சு தோஷம் இருக்குது, தட்டுது, பாதரச்சு கூட ஒரே ரச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரச்சில் வந்து ஏறு ரச்சு இறங்கு ரச்செல்லாம் இருக்குது. ஆரவம் அவரவமாக இருந்தால் செய்யலாம், ஒரே ரச்சு வந்தாலும் செய்யலாம். தலை ரச்சு கழுத்து ரச்சா இருந்தால் ஒரே ரச்சு பண்ணக்கூடாது. வயிற்று ரச்சு பாதரச்சு தொடரச்சு பாதரச்செல்லாம் செய்யலாம் அப்படின்லாம் மாற்று இருக்குது. அதனால் முக்கியமாக நான் எது சொல்கிறேன்னா, அன்பான நேயர்களை நீங்கள் அவசியம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, எல்லாருமே பார்க்குறீங்க. அதனால் என்னுடைய நிகழ்ச்சியை நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க, அது வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. அதனால் நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் தயவு செஞ்சு, இது முக்கியமான நிகழ்ச்சி, இந்த திருமங்கலத்தை காட்டு வைப்பது என்பது தவறான கருத்து. இதை எல்லாரும் உங்களால் முடிஞ்சால் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்குறவங்க இந்த செய்தி எல்லாருக்கும் அனுப்புங்க. அதனால் எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு மோசமான நிலை கணவனுக்கு உடம்பு முடியாமல் வந்தால் கூட மனைவி வந்து திருமங்கலத்தை காட்டுவதற்கு எந்த விதமான ஒரு சட்டமும் இல்லை. குழந்தை இல்லை என்பதற்காக திருமங்கலத்தை காட்டக்கூடாது. குழந்தை இல்லை என்பதற்கு என்ன காரணம், தாமதத்துக்கு என்ன காரணம், எத்தனையோ வழிமுறைகள்லாம் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் குழந்தை வேணும்னா லக்கணத்தை பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும், 9ஆம் இடத்தை பார்க்கணும். இப்படியெல்லாம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி குரு பலமாக இருக்கான்னு பார்க்கணும், 5ஆம் அதிபதி பலமாக இருக்கான்னு பார்க்கணும், சுக்கிரன் பலமாக இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த மற்ற அபிப்பிராயத்துக்கு போகணும். அதனால் நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யாமல் நாகதோஷம் இருக்குது, 5ல் ராகு இருக்குது, நாகதோஷம் இருக்குது, அது பரிகாரம் பண்ணால் தான் குழந்தை ஏற்படும் அப்படின்னு சொல்லி என்னத்தையோ சொல்கிறாங்க. இப்படி ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறாங்க, திருமணத்தை உடனே கழட்டி வச்சுருங்க, ஒரு 5 வருஷத்துக்கு போட்டுக்காதீங்க. 5 வருஷம் வரையும் இவங்க வெறும் செயினை மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து என்ன பரிகாரம்னு எனக்கு தெரியல. இது வந்து என்னுடைய வயது அனுபவத்துக்கு இது வந்து எந்த இடத்துலையும் வேதங்களையோ அதுலேயோ பெண்கள் திருமணத்தை காட்டணும்னு எதுலேயுமே சொல்லப்படவில்லை. ஒரு பிராமண ஜோடர் சொல்கிறாருன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதனால் அண்மையான நேர்களை மற்றவங்க கூட சொல்லலாம், ஏன்னா அவங்களுக்கு சாஸ்திரம் தெரியுமான்னு தெரியலை. எல்லாருக்கும் சாஸ்திரம் தெரியுது, நான் யாரையும் குறை சொல்லலை. இருந்தாலும் அந்தணர்கள்
அறவோர் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்தணன் என்பவன் அறவோன் என்று சொல்லியிருக்கான். தர்ம நெறியில் வாழணும் பிராமணன் என்று சொல்லியிருக்கான். அதனால் அந்த தர்ம நெறியில் தான் வாழணுமே தவிர தர்மத்துக்கு அறத்துக்கு புறம்பாக எந்த செய்தியும் பகிரக்கூடாது. அன்பான நேயர்களை, இந்த செய்தியை அனைவரும் எல்லாருக்கும் பரப்புங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா நிறைய பெண்கள் அந்த மாதிரி இருக்காங்க. அதனால் பார்க்குறவங்க தயவுசெய்து எல்லாருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டு எல்லா மக்களும் நலம் பெறணும், எல்லாரும் நலமுடன் வாழணும், குழந்தை குட்டிகளோட நல்ல நோய் நொடி இல்லாமல் நன்றாக வாழணும், தீர்க்க சுமங்கலியாக அந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி இதற்கெல்லாம் எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மடாத முருகப்பெருமானையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம்.